ஹல்லேலூயா. ஒருவர் மௌனமாயிராதபடிக்கு வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இந்த ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டாரே. எத்தனையோ ஆபத்தனத்தங்கள், நாசங்கள், மோசங்கள், விக்கினங்கள் எல்லாம் வந்த போது கர்த்தர் நம்மை விலக்கி காத்து கொண்டாரே. ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மௌனமாயிருக்க வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறோம், 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 யா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், என் ராஜனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், கருணை வல்லலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் இப்போது வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் இப்போது ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. இன்றைய தினம் மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினம் மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை.
ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்யோம் நின்னடியார் திருநாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்யோம் நின்னடியார் திருநாமத்தினாலே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 9ஆம் மாதத்தின் கடைசி வாரத்தின் முதல் நாளிலே நம்முடைய பரிசுத்த சமூகத்தை நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தை நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே தேவரீர் எங்கள் நடுவில் எழுந்தருளவும் உலாவும் அசைவாடவும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே மோசே வேண்டிக் கொண்டது போல நம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு ஆராதனை, நம்முடைய சமூகம் இல்லாத ஒரு ஆராதனை ஆண்டவரே அடியேர்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே நம்முடைய சமூகத்தினால் இந்த கூடாரத்தை நிறைப்பீராக ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகமே எங்களுக்கு தேவை. நம்முடைய சமூகம் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருமே. நம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு பேரின்பம் உண்டு. ஆண்டவரே இந்த காலை வழியிலே நம்முடைய பேரின்ப மகிழ்ச்சியினால் எங்களை நிறைப்பீராக. இந்த காலையிலே கர்த்தர் தாமே ஜனத்தை கூட்டி சேர்க்கணுமே. தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து ஜனத்தை கொண்டு வரணுமே. நாதா, புதிய குடும்பங்களை கொண்டு வரணுமே, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரணுமே. வருகிற வாகனத்தின் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். சுகபத்திரமாய் வந்து சேர உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த காலையிலே சிறியோர்களையும் பெரியோர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நின்று உங்களுடைய நாமத்தை துதிக்கிற பாட்டினாலே துதிக்க எங்களோருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யோ. நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டு கொண்டு எங்களுடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும்படி செய்யோ. அப்படியே ஆராதனை ஆண்டவரே ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றுவீராக. ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்கள் ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்மிலே மனமகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே விதமாய் ஆண்டவரே கட்டாயத்தின் பேரில் அல்ல, மனப்பூர்வமாய் எங்களுடைய மன உற்சாகத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் உதவி செய்யும். சங்கீத பகுதி ஆசீர்வதியும், சாட்சியிலே ஆசீர்வதியும், இந்த நாடைய தூதகத்தர் ஆசீர்வதியும். பரலோகத்திலிருந்து தெய்வீக மன்னாவை எங்களுக்கு தந்து திருப்தியாய் எங்களை போஷிக்கும்படிக்கு ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற ஒருவராகிலும் வெறுமையாய் இந்த காலவெளியில் திரும்பி செல்லாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டு நாதா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சகலவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். சகல பரிசுத்தவான்களின் ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் எங்களுடைய இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 10வது மாதத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படி செய்தது தேவனுடைய கிருபையாய் மாத்திரமே கூடும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாய் இந்த ஆராதனையில் நம்முடைய முதல் பாடலாக பாடல் புத்தகத்திலிருந்து 22வது பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனையே புதிய இதயமுடனே என்றதான பாடலை சேர்ந்து பாடுவது கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே
ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து வாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வருவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வருவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈர்த்து தொண்டு செய்யுமே. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈர்த்து தொண்டு செய்யுமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் சொல்லுவோமா. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு
காக்கும் கரம் கொண்டு மாறி சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாறி சேர்த்தனைத்த சொல்லுவோமா? மீண்டும் ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? காக்கும் கரம் கொண்டு மாறி சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். மீண்டும் காக்கும் கரம் கொண்டு மாறி பாடுவேன். என்னை காத்தது ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற நதி போன்ற சோதனையிலும் சோதனைத்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் எல்லா சோதனைகள் மத்தியிலே காப்பாற்றுகிற தேவன் நீரே. இந்த மாலை எல்லா சோதனைகளை ஜெயம் பெறும்படியாக செய்தீரே. அதை நாங்கள் எண்ணி பாடுகிறோம் ஆண்டவரே. சொல்லுவோமா? துணியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடல் கூட சேர்ந்து பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 393வது பாடல், பரம எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே என்றதான பாடல். இரண்டாவது சரணம் பாடும்போது யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, சொல்லுவோமா? ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடிபுகுந்தே. சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சிலருந்தே.
நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றேன். மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வசங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தேன். பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆகாயின் எருசலேமே, ஆகாயின் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. கண்களுக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுவோமா? ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வு விடுதலையே. நாததனில் வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சொல்லுவோமா? ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார். கண்ணீரை துடைக்கிறவரே, என்னுடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிறவரே அல்லவா? மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார். கண்ணீரை துடைக்கிறவரே, என்னுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றுகிறவரே, தீர்த்திடுவார். என்னுடைய ஏக்கங்களை நிறைவேற்றுங்கப்பா. இந்த மாதம் மரணமில்லை, மனநோய் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, தலைநகராம்
கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில கவலை இல்லை என்பதற்கு, கண்ணீர் இல்லை, எல்லாம் இந்த உலகத்துல கத்த மாற்றுகிறவனாய் இருக்கிறார் அல்லவா? ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Mighty Father, we exalt you, Lord. உம்மை உயர்த்துகிறோம். ஆமென் அல்லேலூயா. எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. பரம எருசலேமின் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களே. எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்தை எங்களுக்காய் வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. சொல்லுவோமா? நம்ம நம்பிக்கையற்றவர்களா இந்த உலகத்துல நம்ம ஓடவில்லை. நமக்கு கொடுத்ததான நம்பிக்கையோடு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? எவ்வளவு நல்ல தேவன். அவர் நம்ம மத்தியில இருப்பாரால், நம்மோடு இருப்பாரால் எவ்வளவு நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தாவே, இப்படி என்னோட கூட இருந்தீங்க, என்னோடு இருங்கப்பாடு கேட்போமா? எல்லா சூழ்நிலை, எல்லா சமயங்களிலும் எங்களோடு கூட இருங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தோல்விகள், தொல்லைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் இருந்தீங்கன்னா மாறும் ஆண்டவரே. எத்தனை பேரால் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? அவர் என்னோடு இருக்கும்போது சகலமும் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, இந்த காரியத்தினால் நாம் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே, தோல்விகளை சந்திச்சு கொண்டு இருக்கிற ஆண்டவரே, எதிர்காலத்து குறித்ததான ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரே, என்னோடு இருப்பதை உறுதிப்படுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில கேட்போமா? கர்த்தரை பார்த்து, என்னோடு இருப்பதை எனக்கு உறுதி செய்ய ஆண்டவரே. என்னுடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. நான் மற்றவர்கள் பெரியதால் ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமைப்படுகிறவனா இல்லாமல் எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லுவோம், நீர் என்னோடு இருங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறும்படியாக, சேர்த்து பெறும்படியாக என்னுடைய வாழ்க்கையில அவர் உங்களோடு கூட இருப்பாரால் உங்களுக்கு எனக்கு வருகிறதான நிந்தைகள், அவமானங்கள் அவர் மேல் வருகிறதா இருக்கிறது அல்லவா? அப்படி ஒரு நாள் நீர் விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. சொல்லுவோமா? சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம் விசுவாசத்தோடு. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லை என்று அறிக்கை செய்து உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது ஆமென், என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு சொல்லுவோம். இருக்கும்போது ஆமென். என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோமா? நீர் என்னோடு கரங்களை தட்டி உற்சாகமா இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே,
முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் சிறைச்சாலையின் அனுபவங்கள் உடைவதாக. சிறைச்சாலை கதவுகளும் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் பொழுது, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கில்லையே, ஆமென். நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி இல்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோமா? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. உங்க தலைமல கையை வச்சு சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அறிக்கை செய்தது பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில வெற்றி வருவதாக. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. சொல்ல முடியும், நான் தோற்று போவதில்லை, நான் சாதிப்பதற்காக நான் பிறந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை. நான் தோற்று ஒருவேளை தோல்வியை சந்தித்தவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை செய்யத்திற்கென்று தெரிந்திருக்கிறார் அல்லவா? ஆமாப்பா, சிலுவை மரத்தில் எங்களுக்காய் ஜெயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, எங்களுக்காய் ஜெயத்தை பரிசீலித்திருக்கிறீரே. நான் தோற்று போவதற்காக பிறக்கல ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் குடும்பத்துல எல்லாரும் செய்ய பெறுவாங்க, எங்க சபையில எல்லாரும் செய்ய பெறுவாங்க. சொல்லுவோம் அவர் ஆமென் ஆமென் ஆண்டவரே.
நாங்கள் ஜெயத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த 9வது மாதத்தின் கடைசி வாரத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். க்ளோரி. நாம் துதிக்க அழைக்கப்பட்டவர்கள், துதிப்பதே நம்முடைய வேலையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2020வது வருஷம் நம்மோடு கூட பயணம் தொடங்கின எத்தனையோ பேர் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. அநேகர் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் உங்களை என்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அது கர்த்தருடைய பெரிய கிருபை. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம கொண்டு செய்ய வேண்டிய வேலை இன்னும் பூர்த்தி ஆகவில்லை. அதை செய்து முடித்த பிறகுதான் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைப்பார். அதுவரைக்கும் நான் கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய் கர்த்தரை ஸ்துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருந்தபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Glory to Jesus. Hallelujah. Urabaraba Shandalari Baraba Riyangaradana Marashia Rubia Santana Manamanasia Garagadadia Siaptalosh Rubia de la Bari Atara the Andaru Shandana Manamanasia Lara. Glory, 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 Lord. Hallelujah, 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 hallelujah. Stotram, stotram, stotram. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சகல பரிசுத்தவான்களின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். பிதா குமார் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மிலே யாராகிலும் ஒருவர் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் கூடி கர்த்தரை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் நமக்கு கர்த்தர் தந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2020வது வருஷத்தை துவக்கின எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூலோக ஓட்டத்தை முடித்து நித்தியத்திற்குள்ள இளைப்பாற கடந்து போயிருக்கும் போது நாம் இன்னும் இந்த பூலோகத்தில் ஜீவன் பலத்தோடு சுகத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அனாதி தீர்மானம் ஒன்றுதான்.
கர்த்தர் நம்மேல் வைத்த இந்த அநாதி சிநேகம் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி இதுவரைக்கும் அவருடைய சிநேகம் அல்லது அன்பு நம்மேல் பொழிந்தருளப்பட்டபடினால் நான் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையிலே நான் வேறு எதைக்கும் நேரத்தை எடுத்துக்கொள்ளாதபடி சுருக்கமான நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 136 கடைசி வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 136ஆம் சங்கீதம் கடைசி வசனம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தை நாங்கள் கூடி உம்மை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே நம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய சிறைகளுக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளும். நம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அடியேனுடைய பலவீனத்தை எல்லாம் முற்றிலும் நீக்கி ஒரு புதிய பலத்தினால் இந்த காலை வழியில இடைகட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை தைரியமாய் சொல்ல அடியேனை பலப்படுத்தும். தேவ கிருபை என்னை தாங்கட்டும் என்று செபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரராய உமக்கு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் புகழ்ச்சியும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். ஒரு விஷயம் கூட இந்த வசனத்தை வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் துதிக்கும்படியாய் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை இந்த காலை வேளையிலே வாசிக்க கேட்டோம். நாம் துதிக்கப்பட வேண்டிய ஒருவர் யார் என்று சொன்னால் அவர் பரலோகத்தின் தேவன். அவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் எல்லாம் அவர்கள் கர்த்தரை அவ்விதமாய் துதிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை, பரலோகத்தின் தேவன் என்று. ஆனால் நெகேமியாவும் எஸ்ரா ஆகிய இவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெளிப்பாடு பரலோகத்தின் தேவன். முதல்ல சொல்ல வேண்டுமானால் தாவீதுக்கு உண்டாயிருந்த ஒரு வெளிப்பாடுதான் நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். 115ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் உன் தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் கேட்பானேன், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்திலே காணப்படுகிறவர். அவர் செய்கிற காரியம் என்ன? தமக்கு சித்தத்தை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். 57ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விழுங்க பார்க்கிறவன், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். என்னை என்ன செய்கிறவர்? அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலிருந்து தம்முடைய சித்தத்தை செய்கிறவர், ஒத்தாசை அனுப்புகிற தேவன், கண்ணோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறவர். முதல் தாவீது இந்த நல்ல ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தார். நீங்கள் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஈசாக்கு ஜெபிக்கும் போது அவன் ஜெபித்த ஜெபம்,
என் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிறவரே என்று சொல்லிதான் ஜெபம் பண்ணுவார். மோசே ஜெபிக்கும் போதெல்லாம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற எங்கள் தேவனே என்றுதான் ஜெபித்தார்கள். ஆனால் தாவீது ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மனுஷன். தான் ஆராதிக்கிற கர்த்தர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலே இருந்து பூமி எல்லாம் மனுபுத்திரரையும் கண்ணோக்கி பார்க்கிறார் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு அவனுக்கு உண்டாயிருந்தது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளில இந்த பரலோகத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மைகளைத்தான் சொற்ப நேரம் உங்களோடு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். சீஷர்கள் இயேசுவை பார்த்து விதமாய் கேட்டார்கள். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், ஆண்டவரே, யோவான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் என்ன செய்யும்? ஜெபிக்க கற்றுத்தாரும். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? இந்த 2வது வசனம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்க முடியும். அப்போ நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார் என்றால் பரலோகத்திலே இருக்கிறார். அருமையான பக்தன் சாலமோன் ஜெபிக்கிற வேளையிலே அவன் பரலோகத்தின் கர்த்தரை நோக்கி ஜெபித்த ஜெபத்தை நாம் பார்க்கலாம். வசனத்தை நான் வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது 21வது வசனத்தை நான் வாசிப்போம். உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளோ. பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. 7 காரியங்களுக்காய் பரலோகத்தின் தேவனை நோக்கி சாலமோன் விண்ணப்பிக்கிறவனாய் காணப்படுகிறார். 7 காரியங்கள். 1, முதலாவது பாவம் மன்னிக்கப்படும்படியாய் அவன் இந்த 21வது வசனத்திலே ஜெபிக்கிறத பார்க்கிறோம். மறுபடியும் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே 25வது வசனத்தை நான் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு 24 வாசமா, உம்முடைய ஜனங்களாய் இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்த நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியிலும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. 2வது, சத்துருக்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் போது யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறான்? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிப்பார்களானால் கேட்டு நீர் அவர்களுக்கு விடுதலை தருவீராக. 3வது காரியம் 26வது வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது போதும். பாவம் செய்து மழை பெய்யாதிருக்குமானால் மழை பெய்வதற்காக அவர்களும் நோக்கி ஜெபிக்கிற வேளையில அடுத்த வசனம் 27வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் என்ன செய்து கேட்டு மழையை வர்ஷிக்க பண்ணுவீராக. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 28வது வசனத்தை பாருங்கள். தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோயும் உண்டாகிற போதும் வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவருடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்தில் அவர்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போது. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியம்?
பஞ்சம், கொள்ளை நோய் அல்லது வியாதி இவைகள் ஏதாயிலும் வந்திருக்கும் போது, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 30வது வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு என்ன செய்வீராக? பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் வியாதியையும் என்ன சாவியையும் என்ன செய்வீராக? மாற்றி போடுவீராக. 4வது காரியம். 5வது காரியம் வசனத்தை வாசிப்போம். இப்படி 31வது வசனம், தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில், மன்னிக்கணும் 32 வாசி. உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் பலத்த கரத்து நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்து நிமித்தமும் தூர தேசங்களில் இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக என்ன செய்தால் விண்ணப்பம் பண்ணினார். எவனோ இஸ்ரவேலன் அல்லாத வேறு அந்நிய ஜாதியான் யாரானாலும் அவன் இந்த ஆலயத்துக்கு நேராய் விண்ணப்பம் பண்ணினால் அடுத்த நீர் என்ன செய்ய வேண்டும்? 33வது வசனம் சொல்கிறது, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து தேவரீர் என்ன செய்து கேட்டு அவனுக்கு வேண்டிய காரியத்தை செய்வீராக. அடுத்த காரியம் 6வது காரியம் 34வது வசனத்தை வாசிப்போம். நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீ தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் இந்த ஆலயத்துக்கு நேராய் விண்ணப்பம் பண்ணினால், யுத்தம் வரும்போது விண்ணப்பம் பண்ணினால், வசனம் சொல்லுகிறது 36, 35, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு யுத்தத்தை என்ன செய்யும்? ஓய பண்ணும். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார், யுத்தங்களை அவர் என்ன செய்கிறவர்? ஓய பண்ணுகிறவர். 7வது காரியம் வசனத்தை வாசிப்போம். 37வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பினால் என்ன செய்வீர்? 39வது வசனம், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு சிறையிருப்பை என்ன செய்வீராக? திருப்புவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த 7 காரியங்களும் சம்பவிக்கிறது. அவன் அக்கிரமம் செய்கிறான். 2வது வாழ்க்கையிலே சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். 3வது தேசத்தில் மழை இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. 4வது பஞ்சமும் வியாதியும் கொள்ளை நோயும் வறட்சியும் காணப்படுகிறது. 5வது காரியம் அந்நிய ஜாதியாராகிய நம்மை போல இருக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வேளையில. 6வது காரியம் யுத்தம் வரும்போது ஜெபிக்கிற வேளையில. 7வது காரியம் சிறையிருப்பிலே இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி ஜெபிக்கிற வேளையில பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் கேட்டு அவர் விண்ணப்பத்துக்கு நீர் என்ன செய்வீராக? பதிலளிப்பீராக. இந்த காலையில் என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நேராய் திரும்ப வேண்டிய ஒரு நேரமாய் இருக்கிறது. யாருக்கு நேராய்? பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் திரும்ப வேண்டிய காலகட்டம். ஏனோ தானோ என்று சொல்லி ஜீவிக்கிற காலம் அல்ல இது. அசதியாயிருக்கிற நாட்களும் அல்ல இது. கர்த்தர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். தம்முடைய சரீரமாகிய சபையை இந்த உலகத்திலிருந்து சேர்த்துக்கொள்ள மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். நம்மள எத்தனை பேர் ஆயத்தமாய் காத்திருக்கிறோம்? இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு பதவியும் பட்டமும் அந்தஸ்தும் மதிப்பும் இவைகளை தேடி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஓடுகிற காரியம் எதற்கு? இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்கிற ஒரு டாக்டரேட் பட்டமோ அல்லது ஒரு பிஷப்புடைய பட்டமோ இவைகள் எல்லாம் பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க மாட்டாது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். பிஷப்பாய் ஒரு மனுஷன் மாற வேண்டுமானால் அவன் ஒரு டயோசிஸ்ல முதலாவது காணப்பட வேண்டும். அந்த டயோசிஸ்ல அவனுக்கு கீழே அநேக நூற்றுக்கணக்கான சபைகள் காணப்பட வேண்டும். அவனுக்கு அதுக்குரிய படிப்பு படித்திருக்க வேண்டும். அதில் உண்டாயிருக்கிற 1000 சங்கங்கள் எல்லாம் சேர்த்துத்தான் ஒருவரை பிஷப்பாய் அவர்கள் எடுப்பார். அதற்குரிய வயது 55 வயதிற்கு மேலே ஒருவர் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தகுதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு படிப்பே இல்லாத, ஒரு சபையே இல்லாத, ஆத்துமாக்கள் இல்லாத அநேகர் இன்றைக்கு எதை விரும்புகிறார் என்றால் டாக்டர் என்று சொல்லி, பிஷப் என்று சொல்லி போட்டுக் கொள்வதிலே தங்களுக்கு பெருமையை தேடிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இவைகள் எல்லாம் பதவியும் பட்டமும் நாம் அடிக்கிற அந்தஸ்தும் பலனும் எல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் ஒன்று, நாம் கர்த்தருக்குள் ஜீவிக்கிற ஜீவிதம் ஒன்றுதான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவன் எல்லாவற்றின் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமா என்ன செய்கிறேன் எண்ணுகிறேன். நாம் எதை லாபமாய் நினைத்திருக்கிறோம் அவைகளெல்லாம் குப்பை என்று வேதம் சொல்லுகிறது. படிப்போ பட்டமோ பதவியோ அந்தஸ்தோ, நமக்குண்டாயிருக்கிற ஐஸ்வர்யமோ, நமக்குண்டாயிருக்கிற எந்த ஒரு காரியமும் குப்பையாயிருக்கிறது. நிர்வாணியாகவே மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தான். அவன் நிர்வாணியாகவே என்ன செய்வான்? திரும்ப அவ்விடத்திற்கு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. இருந்தாலும் உருவி எடுத்துக்கொண்டுதான் அப்புறம் அனுப்புவார்கள். ஒரு காலனாக்கு மிஞ்சா பெறாத ஒரு மிஞ்சி காலில் போட்டிருந்தா கூட அது இழுத்து வரலையா, கத்திய வச்சு அறுத்தாவது விரலோடு எடுத்துருவான். ஜாக்கிரதை. ஏன் இவைகளை சொல்லுகிறேன்? நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய நன்மைகளைத்தான் தந்திருக்கிறார். அதை அனுபவிக்க வேண்டிய நாம் சரியான விதத்தில் அனுபவித்து பரலோகத்திலே நாம் போய் சேர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று என்ன செய்தார்களாம்? சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். பரலோகத்தில் நம்ம கதையெல்லாம் அங்க நடக்காது. அங்க என்ன நடக்கும்? ஒரே ஸ்தோத்திர பலிகள் தான். அங்க பிரசங்கமும் கிடையாது. இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் நாம் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கும் நம்மை தகுதிப்படுத்துவதற்கும் தான் தேவனுடைய வசனங்களை இந்த உலகத்தில் நாம் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? ஒரே பாடலும் துதியின் சத்தம்தான் காணப்படும். சில பேர் பாட்டு பாடினாலே போதும் காதை அடைச்சுக்கிறாங்க. சில பேருக்கு இப்போ ரொம்ப வசதியாக போச்சு. இந்த குளிர் காலத்தில் போடுறாங்க பாருங்க, அது இந்த மாஸ்கையும் போட்டு அதையும் போட்டுட்டா என்ன செய்யாது? ஒன்றும் கேட்காது, சைலண்டாக இருக்கலாம். அது சும்மா தலையாட்டிக்கலாம். அருமையானவர்களே, துதி செய்வது நமக்கு கடமையாக இருக்கு. துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லும். ஆகினால் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டது. நான் சுருக்கமாய் 6 காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிப்போம். இந்த
வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். போதுமா? கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அருமையான பக்தன் நெகேமியா சூசான் என்கிற அரண்மனையிலே அவன் பானபாத்திரக்காரனாய் சேவகம் பண்ணி வருகிற நாட்களில் எருசலேமிலிருந்து வந்த சில சகோதரர் அவனிடத்திலே சில காரியங்களை சொன்னார்கள். எருசலேம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது, எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் தீங்கையும் நிந்தையும் என்ன செய்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள் என்று சொன்ன செய்தியை கேட்டவுடனே தனது சொந்த தேசமாகிய எருசலேமுக்காக நெகேமியா செய்த காரியத்தை தான் 4வது வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசம் பண்ணி நான் செய்த காரியம் என்ன தெரியுமா? பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்தேன்? ஜெபம் பண்ணினேன். நான் வேற எதையும் செய்யவில்லை, கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கும் போது முதலாவது காரியம் அவன் செய்தது 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாய், அந்த பரலோகத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று முதலாவது கர்த்தரை உயர்த்துகிறவனாய் காணப்படுகிறார். அவர் எப்படிப்பட்டவராம்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான கர்த்தாவே, நீ சாதாரண அல்ல. யார் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, உண்மையாய் நேசிக்கிறார்களோ, அவர்களுக்கு நீர் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நான் ஒரே வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வசனத்தை திருப்புவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். நெகேமியா சொல்லுகிறார், நீர் மகத்துவமும் பயங்கரமான கர்த்தர். எதிலே? உம்முடைய அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிற யாருக்காகிலும் நீர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறீர்? உடன்படிக்கையும் கிருபையும் மகத்துவமும் பயங்கரமான கர்த்தர். அவர் எதை காக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது என்றால், உடன்படிக்கையும் கிருபையையும் என்ன செய்கிறவர்? காக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? மகத்துவமும் பயங்கரமான கர்த்தர். உபாகமத்தில் நீங்க வாசித்தீர்கள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்கிறேன்? இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் நான் என்ன செய்கிறேன்? இரக்கம் செய்கிறேன். ஒரு காரியத்தை 2 முறை சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் என்பது உறுதி.
அப்ப கர்த்தர், இங்கே கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நெகேமியா ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே உம்மிடத்தில் அன்புகளுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவர் மட்டுமல்ல, நீர் பயங்கரமான கர்த்தர், எங்களுடைய பாவத்தை என்ன செய்யும், மன்னி ஆண்டவரே. சற்று நேரத்துக்கு முன்புதான் வசனத்தை வாசித்தோம். 2 நாளாகமத்திலே 6ஆம் அதிகாரத்தில் அருமையான சாலமோன் ஜெபித்தான். பாவம் செய்திருப்பானால் உம்மை நோக்கி ஜெபிக்கிற வேளையில பரலோகத்தில் இருக்கிற நீர் என்ன செய்து கேட்டவர்கள் பாவத்தை என்ன செய்வீராக, மன்னித்தருளுவீராக. இங்கே நெகேமியா ஜெபித்த ஜெபம், முதலாவது ஜெபம் என்னவென்றால், தன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். யாருடைய பாவம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். உமது அடியாராய் இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகல் உமக்கு உண்பதாய் மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, நாங்கள் செய்த பாவங்களை. அப்ப பாவ மன்னிப்புக்காக பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனத்தில் வாசிக்கிறோமே. அப்படியானால் பரலோகத்தின் தேவன் என்ன செய்கிறவர்? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு என்ன செய்வேன், சேமத்தை கொடுப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, பாவ அறிக்கை மிக மிக முக்கியமான ஒரு காரியம். யோபு தன் பிள்ளைகள் விருந்து சாப்பிட்டு முடிக்கிற காலகட்டத்தில் தன் பிள்ளைகள் ஏதாயிலும் பாவம் செய்திருப்பார்களோ என்று அஞ்சி தன் பிள்ளைகளுக்காய் அவன் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். நம்மில எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம்? பிள்ளை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளை பிறந்து வளர்ச்சி அடைகிற காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பெற்றோராய் நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவரே, என் பெற்றோர், என்னுடைய பிள்ளைகள் உமக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். உம்முடைய வழிகளிலே நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். உமக்கு சாட்சியா இந்த பூலோகத்தில் வாலிப பிராயத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று எத்தனை பெற்றோர் நம்மிலே இருக்கிறோம் ஜெபிக்கும்படியா. அருமையானே, ஜெபிக்க மறந்து விடக்கூடாது. நமக்காக மட்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அவசியப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை நான் என்ன செய்து மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு என்ன செய்வேன், சேமத்தை தருவேன். நம்முடைய பாவமும் அக்கிரமமும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு மறைத்து விடுகிறதே. யோசிக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் என்னில் வரக்கூடாதபடிக்கு என்னிலே ஏதாயிலும் பாவம் இருக்குமானால் கர்த்தர் தயவாய் மன்னியும் என்று ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது அவசியம். என்றால் பாவ உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால் ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார். யார் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்களாம்? அவரில் நம்ம எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறோம்?
அவரை மட்டும் அவரிடத்துல மட்டும் நம்முடைய அன்பு காணப்படுகிறதா? பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த வேத எழுத்துக்களில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்குரியது. இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை நேசிக்கத்தான் வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும், தரித்திரமோ வறுமையோ கஷ்டமோ எந்த காரியமானாலும் கர்த்தரை நேசிக்கிறோமா? நேற்று தினத்தில் ஒரு தாயாருடைய சாட்சி நான் வாசிக்க நேர்ந்தது. ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு வயது சென்ற ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து, அந்த மகனுக்கு 3 பிள்ளைகள், 13 வயது, 8 வயது, 8 மாத 11 வயது 8 மாத கை குழந்தை. 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து போனார்கள். திக்கற்ற பிள்ளைகளை இந்த வயதான தாய் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அவரிடத்தில் இருந்த ஒரு நல்ல குணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தரை தொழுது கொள்வார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லி, பிள்ளைகளே நான் ஆலயத்திற்கு போகிறேன், கர்த்தரை ஆராதித்து விட்டு வருகிறேன், நீங்கள் அமைதியாய் வீட்டிலே இருங்கள் என்று சொல்லி அவர்களை இருத்தி விட்டு வீட்டிலே இருந்து புறப்பட்டு போனார்கள். கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் இருந்த பெரிய பிள்ளையாண்டான் செய்த ஒரு காரியம், அது மின்சாரத்தின் சுவிட்ச் போர்டிலிருந்து ஒரு ஒயர் ஒன்று வந்தது, அதை பிடித்திருக்கிறான். அவன் அதே இடத்துல மரித்து போனான். 11 வயது பிள்ளையாண்டான் பார்த்தான், தன்னுடைய அண்ணன் இப்படி ஷாக் மூலமாய் ஆடிக்கொண்டிருக்கிறான், அவனுக்கு உதவி செய்வோம் என்று போய் அவனை தொட்டான். அவனுக்கும் ஷாக் அடிக்க ஆரம்பித்தது. 8 மாத குழந்தை, அது தவழ்ந்து கொண்டிருந்த அந்த குழந்தை, அது போயிட்டு தன்னுடைய அண்ணன் கதறுகிறானே என்று சொல்லி ஓடி போய் பிடித்த 3 பேரும் மரித்து போனார்கள். என்னுடைய ஓல சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் வந்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி இந்த 3 குழந்தைகளையும் எடுத்து கொண்டு போனார்கள். ஆலயத்திற்கு போன இந்த வயதான தாயாரிடத்தில் செய்தியை போயிற்று. ஆராதனை முடிந்த பிறகு அவர் வெளியே வருகிற வேளையில் இந்த செய்தியை கேட்டு ஓடி வந்தால் வீட்டிலே 3 பிள்ளைகளும் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். இந்த ஆஸ்பத்திரிக்கு போன போது 3 பிள்ளைகள் மேலும் வெள்ளை துணியை விரித்திருக்கிறது. அதே ஆஸ்பத்திரியில் முழங்கால் படிட்டு அவள் ஜெபித்த ஜெபமும் விட்ட கண்ணீரும் என் இருதயத்தை உடைத்து போட்டது. ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுடைய பராமரிப்புக்காக உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். எல்லாம் நீர் கொடுக்க வேண்டும். நீர் அவளுக்கு சுகம் பலன் எல்லாம் தரணும். அவளுக்கு தேவையான ப்ரொவிஷனை நீர் கொடுக்கணும். இதை கேட்கறது தாயா நான் உங்களுடைய சமூகத்தில் வந்தேன். இத்தனை நேரம் உம்மை நோக்கி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேனே. நான் உபச்சாரம் பண்ண போகலையே, வேசித்தனம் பண்ண போகலையே, நான் வேறு எந்த பாவத்தையும் செய்யும்படியா நான் கடந்து போகவில்லையே, பின்னையே ஆண்டவரே என்று சொல்லி இந்த வார்த்தை தான் வந்ததோட வாயில 3 பிள்ளைகளும் துள்ளி குதித்து எழுந்தார்கள். ஜீவனோடு கூட இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன்? தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் இல்லாமல் வேறு எதற்கின் மேலும் இல்லை. இன்னைக்கு நாம் கர்த்தரை எவ்விதமாய் நேசிக்கிறோம். என் பிள்ளைகளை உயிர்ப்பியும் என்று அவள் சொல்லவில்லை. நான் பாவம் செய்யவில்லையே, நான் பாவம் செய்யும்படியாய் போகவில்லையே, உம்மை ஆராதிக்கத்தானே வந்தேன். ஏன் கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல் அவர்கள் காணப்படுவார்களாம். வல்லமையோடு உதிக்குமா? அந்த சூரிய பிரகாசம் எப்படி இருக்குமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகளுடைய பாதை, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்ன? உன் வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கும். இப்பொழுது இருக்கிற பிரகாசத்தை பார்க்கிறோம், இன்னும் அதிகமான பிரகாசம் நம்முடைய ஜீவிதத்தில்
நாம் இன்னும் அதிகமான பிரகாசத்துக்கு நேராய் போக வேண்டுமானால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நேசிக்க வேண்டும். தேவனை நாம் எவ்வளவாய் நேசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது காரியத்துக்குள்ள போவோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். எப்படியோ கர்த்தர் அவனுக்கு ராஜாவுடைய கண்களிலே கிருபை கிடைக்க பண்ணி, அர்த்தசிஷ்டா ராஜாவுக்கு போகிற எல்லா காரியத்தையும், வழி பிரயாணத்திற்கு மற்ற எல்லா காரியத்திற்கும் தேவைகளை சந்தித்து அவனை அனுப்பிவிட்டான். எருசலேமை சுற்றி பார்த்தான். எருசலேமை கட்டுகிறதுக்கு அங்கே இருக்கிற ஜனங்களோடு கூட பேசினான். அவர்கள் சொன்னார்கள், இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை என்ன செய்தார்களாம்? திடப்படுத்தின. வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நெகேமியா ஜெபிக்கிறான். அதற்கு அவனுக்கு எதிர்ப்புகள் வந்தது. அங்கே வசனத்தில் நீங்க 19வது வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சன்பல்லாத்து தொபியாவும் மற்ற அநேகரும் இவனோடு கூட சேர்ந்து இவன் செய்கிற வேலையை தடுக்கும்படியாய் கிரியை செய்ய பார்த்தார்கள். அப்பொழுதுதான் நெகேமியா ஒரு அறிக்கை செய்கிறான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எழுந்து என்ன செய்வோம்? கட்டுவோம் என்று சொல்லி சொல்லுகளாய் காணப்பட்டார். கர்த்தருடைய ஜனமே, எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போதெல்லாம் நாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் பரலோகத்தின் தேவனை. நெகேமியா செய்த காரியம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை என்ன செய்திருக்கிறார்? கைகூடி வரப்படி இருக்கிறார். என்றால் அவன் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ராஜாவின் இருதயத்தை அவனுக்கு ஏற்ற விதமாய் சாய பண்ணினார். நீங்க வசனத்தை வாசிங்க. 21ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிற நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி என்ன செய்கிறாராம்? திருப்புகிறவராய் இருக்கிறார். ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்கிறது? சொல்லுங்க. கர்த்தருடைய கையிலே இருக்கிற. உங்களுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமா? நீங்க ராஜா கிட்ட போய் நிக்காதீங்க, ராஜாதி ராஜாவிடத்துல போய் நில்லுங்க. ஏன்னா அந்த ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாராம்? தமது சித்தத்தின்படி அவருடைய இருதயத்தை திருப்புகிறவராயிருக்கிறார். ஒரு வயல்வெளியில போய் பாருங்கள், கம்மாயிலிருந்து தண்ணீர் வரும். அந்த குறிப்பிட்ட வயலுக்கு பாய்க்க வேண்டுமானால் அந்த கம்மாயிலிருந்து வருகிற தண்ணீரை மடை போட்டு அதை திருப்பி விடுவார், பாத்திக்கு திருப்பி விடுவார். அப்ப சரியான இடத்திற்கு அது திரும்பி போகும். வேண்டாம் என்றால் அதை அடைத்து விட்டு வேறு வழியை போக செய்வார். இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்வான் என்று சொன்னால், தேவன் நமக்காக மனுஷனுடைய இருதயங்களை என்ன செய்ய மாட்டாரோ? திருப்ப மாட்டாரோ? கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகாது. அவர் எனக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அதுவரைக்கும் பொறுமையோடு நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். இங்கே நெகேமியா சொல்கிறார், கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவான். நாங்கள் எழுந்து என்ன செய்வோம்? கட்டுவோம். கட்டி முடித்தார்களே. மூன்றாவது காரியத்துக்குள்ள போவோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி 9வது வசனம், அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்தில் வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். போதுமா? கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்கப்படினார். நெகேமியா was an empty handed, ஒன்றுமில்லாதவன், சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவன். அருமையானவர்களே, நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நேபுகாத்நேச்சார் யூதேயா தேசத்துக்கு விரோதமாய் கடந்து வந்து அநேகரை பிடித்து கொண்டு கண்டு போனான்.
அவன் கொண்டு போனதிலே யார் யாரை கொண்டு போனான்னு வேதம் சொல்லுகிறது எனக்கு நேரம் இல்லை, ஆனாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும். வாசிப்போமே. முதலாம் அதிகாரம் தானியேல் 1:3 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை தெரிந்து கொண்டு போய்விட்டார். மற்றவர்கள் எல்லாரும் எங்கே இருந்தாங்க? எருசலேமிலே they were left over என்று எழுதப்பட்டது. பாருங்க, ராஜாவுக்கு கூட சில பேரை என்ன இல்லை, அவசியம் இல்லை, தேவையில்லை, அவன் தெரிந்தெடுத்து கொண்டு போகிறான். ஒரு பூலோகத்தின் ராஜா அப்படி செய்வானால் கர்த்தர் எவ்வளவாய் தெரிந்தெடுப்பில் ஜாக்கிரதையுள்ளவராயிருப்பார். இந்த காலையில் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நெகேமியாவுடைய பிரயாணத்தை கர்த்தர் என்ன செய்தார்? வாய்க்க செய்தார். அவன் கடந்து போனான், காரியமெல்லாம் முடிந்தது. 4வது காரியத்துக்குள்ள போக நேரம் இல்லை. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2:28. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். 2வது காரியம், வழிப்பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறவர். 3வது காரியம், நம்மை பலப்படுத்தி காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். 4வது காரியம் சொல்லுகிறது, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். அந்தரங்கத்திலே இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருகிற கர்த்தர் தான் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பரிசேயரும் சாஸ்திரிகளும் மற்றவர்கள் எல்லாரும் வந்து அவருக்கு முன்பதாய் நின்றபோது அவருடைய இருதயத்தின் சிந்தைகளை அவர் என்ன செய்திருந்தார்? அறிந்து என்று எழுதப்பட்டது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவர் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாதிருந்தது. யோசித்து பாருங்க, எதனாலே? மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தபடியினாலே. நான் நேற்று தினத்தில் பாஸ்டர்மா கூட பேசிக்கொண்டிருந்தேன். என்ன அப்போ பேச மாட்டீங்களான்னு கேட்காதீங்க, பேசுவோம். சில நேரத்தில் வேதத்தை குறித்து பேசுகிறது தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. அங்கே ஒரு காரியத்தை எனக்கு திடீரென்று ஒரு காரியம் தெரிய வந்தது. அதை குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆபிரகாம் மம்ரேயில் சமபூமியிலே அவன் கூடாரம் அடித்து தங்கி இருக்கிற வேளையில் 3 புருஷர் ஆபிரகாமுடைய கூடாரத்தை நோக்கி என்ன செய்தார்கள்? வந்தார்கள். உடனே ஆபிரகாம் என்ன செய்தான்? எழுந்து ஓடி போய் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அடியேனுடைய வீடு வரைக்கும் நீர் என்ன செய்யணும்? வரணும். நான் கொஞ்சம் கால் கழுவருக்கு தண்ணி கொண்டு வரேன், அதை கழுவி மரத்தடியில் என்ன செய்யுங்க? சாய்ந்துருங்க. நான் கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வருகிறேன். எவ்வளவு அப்பம்? கொஞ்சம் அப்பம். கொஞ்சம்னா எவ்வளவு? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு கேக்கு கொடுத்து நீங்க கேட்டு பாருங்க, அது எவ்வளவு கொடுக்கும்? பாதி ஆஃபா கொடுக்கும், இவ்வளோண்டு கொடுக்கும். அதுதான் என்னது? கொஞ்சம். ஆபிரகாமுடைய கொஞ்சம் என்ன தெரியுமா? 3 படி மாவும் ஒரு இளங்கன்றும் வெண்ணையும் பாலும்
இதெல்லாம் தான் என்னது? கொஞ்சம். அவன் வாயில தான் பேசுனது என்னது? கொஞ்சம். ஆனா அவனுடைய செய்கை எப்படிப்பட்டது? பெரியதா இருந்தது. மலையாளத்தில் அந்த வசனம் இப்படி எழுதியிருக்கு, கொஞ்சம் என்கிற வார்த்தை a bit. ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு. பிட் அப்படின்னு என்னது? ஒரு சின்னது, கொஞ்சம், ஒரு போர்ஷன், 10ல் ஒரு பகுதி. அதை என்ன கொண்டு வரேன்னு சொன்னான். ஆனா கொண்டு வந்ததோ திரளா இருந்தது. புசித்தார்கள். ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். ஆபிரகாமே, உன் மனைவியாகிய சாராள் எங்கே? அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அவள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறாள், வெளியே வரலை. அப்போ ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. நாங்கள் குறிப்பிட்ட கால உற்பவ கால திட்டத்தின்படியே மறுபடியும் உன்னிடத்திற்கு என்ன செய்வோம்? திரும்ப வருவோம். அப்பொழுது சாராய் ஒரு குமாரனை பெறுவாளா? ஒரு குமாரனை. உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். பெறுவாள் இல்லை, இருப்பான். நல்ல பிரசவம் எல்லாம் ஆயிருச்சு. அப்படி சொன்னான். ஆனால் உள்ளே இருந்த சாராள் என்ன செய்தாலாம்? கூடாரத்துக்குள்ள இருந்தான் சாராய் நகைத்தாள். 86 வயசு கிழவிக்கா குழந்தை பிறக்க போகுது. இன்னைக்கு நம்மில எத்தனை பேர் அப்படி நகைத்து கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அங்கே தூதர்கள் கேட்கிறார்கள், இந்த புருஷர், சாராளே நீ ஏன் நகைக்கிறாய்? அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் நகைக்கவில்லை. இல்ல, நீ நகைத்தாய். கூடாரத்துக்குள்ளே இருந்த சாராளுடைய நகைப்பு வந்த புருஷருக்கு தெரிந்தது. எப்படி? அவள் சத்தமாய் நகைத்தாளா? இல்லை. வந்தவர்களுக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லாம் தெரியும். இந்த காலை வழியில் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். வாய் ஒன்று பேசுகிறது, மனது ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல. இது கூடும் என்று சொன்னால் கூடும்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம அவிசுவாசப்படுகிறோம். அடிக்கடி அந்த அவிசுவாசம் வந்து நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்து கொண்டு போயிருது. விடாப்பிடியாய் நீ தந்தே ஆக வேண்டும் என்று ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய எப்படிப்பட்டவர்? வல்லவர். அவரால் கூடாது ஒன்று இல்லையே. நேரமில்லை, கொஞ்சம் வேகமாய் போகிறேன். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர் அவர். என்ன மறைப்பொருள்? ராஜா சொப்பனம் கண்டான். சொப்பனத்தையும் மறந்து போனான். எல்லாரையும் கூப்பிட்டான். கல்தேயரையும் ஜோஷியரையும் மந்திரவாதிகள் எல்லாம் வந்தாங்க. நான் சொப்பனம் கண்டேன், அதனால என் இருதயம் கலங்கி இருக்கு, சொப்பனத்தை அதன் அர்த்தத்தை சொல்லுங்கள். எல்லாரும் சொன்னாங்க, ராஜாவே சொப்பனத்தை சொல்லும். சொப்பனம் சொல்லாதபடிக்கு எவையா இந்த உலகத்தில் அர்த்தத்தை சொல்ல முடியும்? நடந்த காரியம் என்ன? ராஜாவுக்கு கோபம் வந்து எல்லா ஞானிகளையும் வெட்டி சாய்க்கும்படி ஆயிடுச்சுன்னா, தானியேலுக்கு இந்த காரியம் தெரிய வந்தது. உடனே அவன் இரக்கம் கேட்கிறதற்கு சில கால அவகாசம் கேட்டான். கொடுக்கப்பட்டது. தன் நண்பர்களோடு சேர்ந்து ஒருமித்து என்ன செய்ய ஆரம்பித்தான்? ஜெபிக்க ஆரம்பித்தான். ராத்திரியிலே அவன் ஜெப நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? மறைபொருளை வெளிப்படுத்த. 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவே அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்கால தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி சத்தம் போடுறேன், ஆனால் நீங்கள் ஒருத்தர் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. நான் இன்னைக்கு வந்து இங்கே நிற்பேனே எனக்கு கேரண்டியே இல்லை. என் வீட்டாருக்கு தெரியும் என்னன்று. ஆனால் கர்த்தர் கொடுத்து நிறுத்தி இருக்கிறார்.
என் பலவீனத்திலேயும் கர்த்தரை நான் உயர்த்தி காண்பிக்க விரும்புகிறேன். சுத்தமா என்னால் முடியவே முடியாது. அவ்வளவு பலவீனம் என் சரீரத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து. ஆனால் தேவன் என்னை பலப்படுத்தினபடி நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். பரிதாபத்திற்காக நான் இதை சொல்லவில்லை. தேவன் என்னை கொண்டு இந்த வேலையை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினபடியினால் அவர் என்னை பலப்படுத்தினார். நிற்க கூட பலன் இல்லை. அதனால் தான் முழங்காலிலே நான் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தேன். ஒன்று சொல்லுகிறேன், மறைபொருளை கர்த்தர் என்ன செய்கிறவர்? வெளிப்படுத்துகிறவர். எப்படிப்பட்ட மறைபொருளோ ஆண்டவருக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லை. அவர் தம்முடைய தாசருக்கு என்ன செய்கிறவர்? வெளிப்படுத்துகிறவர். கடைசி ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே நீர் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றைக்கும் நிற்கும். கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு 5 வருஷம் அரசாட்சிக்கு குப்புரடிச்சுப்படுகிறாங்க. என்னென்னலாம் செய்யறாங்க நமக்கு தெரியும். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. அந்த நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம் கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய சொப்பன காரியங்களை கர்த்தர் ராஜாவுக்கு வெளிப்படுத்தினார். ராஜா மறந்து போனான். தானியேலுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். பொன் தலை பொன்னாயிருந்தது. ராஜாவே, பாபிலோன் ராஜ்யபாரம் பொன்னை போல காணப்படும். அதற்கு பிறகு தோல் மேதிய பெர்ஷிய ராஜ்யமாய் அது பிரிக்கப்பட்டது, 2ஆய் பிரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இரும்பு வெண்கலம். அதற்கு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், மார்பும் புயங்களும் வெண்கலமாயிருந்தது என்று சொல்லி நான் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்தது இரும்பை போன்றது. நான் கடைசியாய் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ஒன்றோடு ஒன்று ஒட்டாத காரியம். இப்படிப்பட்ட அரசாட்சியின் நாட்களிலே தான் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ன செய்யுமா? உருண்டு வந்து அது இரும்பையும் களிமண்ணையும் என்ன செய்தது? மோதிற்று. அந்த சிலையோ வென்றால் முழுவதும் நாசமாயிற்று. அந்த கல்லோ தேசத்தை நிரப்பிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானே, இந்த ராஜ்யத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. எவ்வளவு பெரிய கொம்பனாய், எவ்வளவு பெரிய நல்ல திறமையோடு ஆட்சி செய்திருந்தாலும் இந்த அரசாட்சிக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிற காலகட்டத்தில் வாழ்ந்து விடும். இதற்கு பின்பு நாம் அரசாள போவது யார் என்று சொன்னால், தேவ ஜனங்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்து ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறதே, 1000 வருஷம் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். நமக்கு ஒரு 1000 வருஷ அரசாட்சி ஒன்று உண்டு. மரித்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானாம்? 1000 வருட அரசாட்சிக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானுமாய் காணப்படுகிறான். நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறோமா? அருமையானே, யோனா ஒன்றை சொன்னான். கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற வழியில சீற்றம் கடலிலே காணப்படுகிறது. அலைகள் மோதி அடிக்கிறது. கப்பலில் இருந்த சரக்குகள் எல்லாம் தூக்கி எறியப்படுகிறது. யோனா அடித்தட்டிலே போய் படுத்து கொண்டிருக்கிறான். அவனை வந்து எழுப்பி கேட்டார்கள், நீ யார்? அதற்கு அவன் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? யோனா 1:9 சொல்லப்பட்டிருக்குது, நான் பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன். அவருடைய சமூகத்திற்கு நான் என்ன செய்கிறவன்? விலையோடுகிறவன். ஐயா, கர்த்தரிடத்தில் பயபக்தி இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உங்களுடைய நடைகள் எப்படிப்பட்டது? கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறீர்களா? கர்த்தர் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்து கொண்டிருப்பீர் என்று சொன்னால் உங்கள் நிமித்த நாசமும் மோசமும் அழிவும் உங்களுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் கடந்து வருகிறதா இருக்கும்.
யோனா சொல்லுகிறான், நான் பரலோகத்தின் தேவனிடத்தில் எப்படிப்பட்டவன்? பக்தியுடன். ஆனால் அவனோ கீழ்ப்படியாதவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கீழ்ப்படியாமை காணப்படுகிறதா? கர்த்தரிடத்துக்கு திரும்புகிற ஒரு நேரம். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பின்மாற்றத்தில் நம்மை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படும் நாள் வரைக்கும் பரிசுத்தமாய் ஜீவிக்க நம்ம ஒவ்வொருக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிற ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பார்த்தோம். நீர் பரலோகத்தில் வாசமாயிருந்து எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கவனித்து கேட்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் என்றும், பரலோகத்தின் தேவன் எங்கள் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிறவர் என்றும், பரலோகத்தின் தேவன் எங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்கிறவர் என்றும், பரலோகத்தின் தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் என்றும், பரலோகத்தின் தேவனே என்னென்னைக்கும் அழியாத நித்திய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க போகிறவர் என்றும் நாங்கள் இந்த காலை வேளையிலே நம்முடைய வசனத்தின் மூலமாய் கேட்டறிய உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபை இருக்கட்டும். நாங்கள் யோனாவை போல கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறது மட்டும் அல்லையா, அது எங்களுடைய செய்கையில காணப்பட கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய். நாங்கள் ஒருபோதும் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் ஆண்டவரே, எங்கள் நிமித்தமாக எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய கர்த்தாவே ஜீவிதத்திற்கும் நாங்கள் நாசத்தை வருவித்துக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் எப்போதும் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய். கொர்நேலியை போல கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. தேவ கிருபை தங்கியிருக்கட்டும். மேன்மையான நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடுவோம். கர்த்தருக்காய் நான் காணிக்கை செலுத்துகிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. அல்லது திருமண நாள் ஒருவேளை போன வாரத்தில் இருந்தாலும் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம்.
இந்த காலை வேளையில் எங்களை மத்தியில் நீர் இருந்து நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் மாட்சிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரே நல்லவரப்பா. இந்த காலை வேளையிலே நம்முடைய வசனங்களை கொண்டு எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் பரலோகத்தின் தேவனை மட்டும் உறுதியாய் பிடித்து கொண்டு ஜீவிக்க உதவி செய். விசேஷமாய் ஆண்டவரே வசனம் கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு நம்முடைய வழிகள் நிமித்தம் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இப்போதும் புதிய வருஷங்களுக்குள்ள பிரவேசித்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். நன்மை செய்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து இந்த புதிய ஆண்டில் கர்த்தருக்கென்று விசேஷித்த சாட்சியாய் ஒவ்வொருவரும் ஜீவிக்க உதவி செய். நன்மையினால் நிரப்புவீராக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இதே போல இன்னும் அநேக புதிய வருஷங்களை காண வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோரையும் பெரியோரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவருடைய கையின் பிரயாசங்கள், அவருடைய வியாபாரங்களுடைய தொழில்கள், உத்தியோகங்கள் எதுவானாலும் நீர் ஆசீர்வதியும். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். முதியோர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய சிறைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளும். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்போது ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கண்மணியை போல காத்துக்கொள்ளும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1 தேதி அன்றைக்கு கர்த்தாவே நாங்கள் ஒருமித்து கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்பட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். மேன்மையான வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய போக்கு வரத்து, எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எங்களுடைய வீடுகளை சுற்றிலும் உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் காணப்பட்டும். தேசத்தில் சீக்கிரமாக இந்த கொரோனா கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு ஒரு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருமளவும் கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.